அவர் பேசி முடித்த பிறகு நாங்கள் அங்கே இருந்தவங்க வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது விஜயேந்திரர் சுவாமிகள் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவள்னு சொன்ன உடனே, உங்கள் குடும்பத்துக்கும் மடத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். சொன்ன உடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. ஐயோ, என்ன இப்படி அவர் சொல்கிறாரே, அதுவும் அவர் திருவாய் மலர்ந்து சொல்கிறாரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் வரும்பொழுதெல்லாம் நான் காஞ்சிபுரத்துக்கு நான் அந்த வரும்பொழுதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் மடத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் போன பிறகு ஒரு மழை அடிச்சுது பாருங்கள். நல்லா அந்த நாங்கள் மழைக்காக காத்திருந்தோம். அவர் காரில் ஏறி பயணம் போகிறாரு, மழை அப்படி ஒரு மழை. நாங்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்து அந்த வகுப்பறையில் நின்றுட்டு இருந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை. அந்த விழா நடக்கும்போது மழை பெய்யலை. அதுக்கப்புறம் அதே நான் ஒரு நல்ல சகுனமாக நான் அதை வந்து நான் நினச்சேன்.